ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இந்த குடும்பம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அந்த கோர்ட்டு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்கள் தம்பி நடேசனுக்கு தான் சொந்தம். இந்த வீடு தெளிவாக உங்கள் அப்பா அவருக்கு தான் சொந்தம்னு எழுதியிருக்கிறாரு. அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடம் தான் உங்களுக்கு சொந்தம். ஆனால் அந்த வீடு நடேசனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உயில் எழுதி வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் அந்த உயில் பத்திரம். இதுக்கப்புறம் இந்த கேஸ் நான் தள்ளுபடி பண்ணுறேன். இந்த வீடு அவங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு நீதிபதி அந்த பத்திரத்தை காட்டின உடனே அந்த நடேசனோட அண்ணன் இருக்காங்களே, அதாவது நம்ம சோழனோட பெரியப்பா இருக்காங்களே, அவங்க பெரியப்பாவும் அத்தையும் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இல்லை யுவர் ஆனர், இது எங்களுக்கும் தான் சொந்தம். எங்கள் அப்பா எங்க 3 பேருக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. நல்லா படிச்சு பாருங்க, அந்த உயில் பத்திரத்தை நல்லா படிச்சு பாருங்க, அதில் எங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கோம் பாருங்க அப்படின்றாங்க. ஏங்க, எங்களுக்கு என்ன படிக்க தெரியாதா, எழுத படிக்க தெரியாதா? அப்போ இவ்வளோ பேர் எழுத படிக்க தெரியாதா இந்த பத்திரத்தை படிச்சு பார்த்துட்டு இருக்கோமா? என்னங்க நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த உயில் பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பியை உங்ககிட்ட நான் கொடுக்க சொல்றேன். நீங்க படிச்சு பாருங்க, இல்ல உங்க சம்பந்தப்பட்டு யாராவது படிச்சவங்க இருந்தா இல்ல உங்க வக்கீல் கிட்டே கூட கொடுத்து பாருங்க. இது இந்த உயில் தெளிவா இருக்கு. இது நடேசனுக்கு தான் போய் சேரணும். இந்த வீட்டில் உங்க 2 பேருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா தெளிவா உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த பத்திரம் இருக்கும்போது நீங்க எப்படி இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க மேல கேஸ் போட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கீங்க. அந்த வீட்டை இழுத்து பூட்டி சீல் வச்சுருக்கீங்க. இதனால் அவங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு ஆயிருக்கு தெரியுமா? அவங்களுக்கு நிறைய மான நஷ்ட வழக்கெல்லாம் அவங்க தொடரலாம். அது கூட உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கப்புறமாவது அந்த வீட்டுக்கிட்ட நீங்கள் போய் இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது, இந்த வீட்டை எந்த விதமான மாற்றமும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கலாட்டாவும் பண்ணக்கூடாது, அதே மீறி ஏதாவது பண்ணீங்க உங்களை தூக்கி ஜெயிலில் வைக்க சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி சொன்ன உடனே நம்ம நிலா, அதுக்கப்புறம் நம்ம நடேசன், அப்படி சொல்லுங்க யுவர் ஆனர், இவனுங்களாம் திருந்தவே மாட்டானுங்க. இவருக்கால இவ ஒன்றுத்துக்கு உதவுவ. இவ என் வீட்டை ஆட்டையை போட பார்த்தா, நல்ல வேலையா அந்த கடவுள் புண்ணியத்தில் என் மருமக இந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால இப்போ இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த உண்மை ஜெயிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக நிலா தான். என் மருமக நிலா மட்டும் இல்லைன்னா இந்த பத்திரமே கிடைச்சிருக்காது. இந்த பத்திரம் கிடைக்கலனாக்கா இவனுங்க அந்த வீட்டை ஒட்டு மொத்தமாக முழுகிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் அந்த கோர்ட்டில் பேச, இங்கே பாருங்க, அது மாதிரிலாம் கோர்ட்டில் பேசக்கூடாது, நாகரிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நம்ம நடேசனுக்கும் அறிவுரை சொல்கிறாங்க. சரிங்க, நான் இதுக்கப்புறம் நாகரிகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனும் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம நிலா சோழன் அந்த வீட்டெகிரி அந்த ஓட்டெல்லாம் பிதிச்சு அது வீட்டுக்குள்ளே குதிச்சு அங்கே இருக்கிற அந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்கு. ஐயோ, ஒரு பக்கம் நம்ம பல்லவனும் பாண்டி என்ன பண்ணுறாங்க, முகமூடி போட்டுட்டு அவங்க பெரியப்பா கிட்ட போய், இங்கே பாரு, ஒழுங்கு முறையாக காசு பணம் இருக்குதா, நகை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. எங்கிட்ட காசு பணமும் இல்லை, நகையும் இல்லை, என்னை விட்டுடுங்கப்பா. அப்போ உன் பேரில் சொத்து இருக்கா, அது பத்திரம் இருக்கா, அது எங்கே இருக்குது, ஏதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனும் பாண்டி என்ன பண்ணுறாங்க, நடேசனோட அண்ணன் இருக்கார்ல அவரை மிரட்டுறாங்க. ஆனால் அந்த மிரட்டலுக்கு பயந்து, ஐயோ அந்த பத்திரமும் இல்லை, உயிலும் இல்லை, எங்கிட்ட எதுவுமே இல்லை, வேணா என் தங்கச்சி வீட்டோட பத்திரம் வேணா இருக்குது, அதை வேணா நான் கொடுக்க சொல்லட்டுமா? அந்த உயில் பத்திரம் என் தம்பி தான் வச்சுருந்தான், அவன் எங்கேயோ தொலைச்சிட்டானே, அது இருந்தால் நான் கொடுத்துருவோனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே, ஓஹோ, ஒருவேளை அந்த பத்திரம் நம்ம வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழனும் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ராமாவை கலைக்கணுன்றதுக்காக அவங்க பெரியப்பாவை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி, அதாவது நம்ம பல்லவனும் பாண்டி இவங்களே அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அப்போ கூட நம்ம பல்லவன் என்ன சொல்கிறேன், அண்ணே நான் உன் தம்பினே, கொஞ்சம் மெல்ல அடினே அப்படின்றாங்க. டே நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சொல்லி அந்த பல்லவனும் பாண்டியும் அங்கேருந்து எக்ஸ்கேக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, டேய் என்னடா இப்படி திருட ஆரம்பிச்சிட்டாங்க, இவனுங்க திருடுற மாதிரி தெரியலையே, இவனுங்க பத்திரம் உயில் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னமோ உண்மையில தான் சந்தேகம் இருக்குது, நீ தான் ஆளை செட் பண்ணி என்னை இது மாதிரி மிரட்ட வச்சுட்டு பின்னாடியே என்னை காப்பாற்றுறியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க பெரியப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நான் காப்பாற்ற வேணான்னு சொன்னேன், இந்த நிலா சொல்கிறத கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் அங்கேருந்து தப்பிச்சு வராங்க. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போய் சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.